GKNM மருத்துவமனை சார்பாக ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் மாரத்தான் செப்டம்பர் 28 துவக்கம். GKNM மருத்துவமனை சார்பாக இதய குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் என்ற மாரத்தானின் 3ஆம் பதிப்பு நடைபெற உள்ளதை முன்னிட்டு கோயம்புத்தூரில் உள்ள GKNM மருத்துவமனை வளாகத்தில் மாரத்தான் டி-ஷர்ட் மற்றும் புதிய பதக்கத்தின் வெளியீட்டு விழா GKNM மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுச்சாமி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி குறித்து தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுசாமி கூறியதாவது: ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் 2024 இரண்டாவது பதிப்பில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இதய குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 55 குழந்தைகள் இந்த மாரத்தான் கிடைத்த நிதியுதவி மூலம் பயனடைந்தனர். கடந்த 2 பதிப்புகளில் போலவே இம்முறையும் GKNM மருத்துவமனையில் புற்றுநோய் மற்றும் இருதய குறைபாடுகளுக்காக சிகிச்சை பெற்று குணமடைந்த குழந்தைகள் இந்த மாரத்தானில் கலந்து கொள்ள உள்ளனர். KMC அறக்கட்டளையின் ஒரு பிரிவான GKMN மருத்துவமனை கோவை நகரத்தில் குழந்தைகளுக்கான இருதய பராமரிப்பு மற்றும் குழந்தைகளுக்கான புற்றுநோயில் சிகிச்சையில் முன்னோடியாக உள்ளது. இந்த 2 மருத்துவ பிரிவுகளுமே நவீன தொழில்நுட்பங்களுடன் உலகத்தரமான மருத்துவ கருவிகளுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் விஜயகுமார், குழந்தைகள் இருதய மருத்துவர் கல்யாணசுந்தரம், குழந்தைகள் இரத்தவியல் மற்றும் ஸ்டெம் செல் மாற்று சிகிச்சை மருத்துவர் அஜிதா, குழந்தைகள் இருதய மருத்துவர் சஞ்சிதா ஹரிணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். GKNM ஹாஸ்பிட்டலில் 12 வருஷமா ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் நிறைய குழந்தைகள் இருதய நோயோடு இங்கே வர்றாங்க. ஸ்டட்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 1000 குழந்தைகள் பிறந்தா 8 குழந்தைகளுக்கு இருதய நோய் வருது. அது கிட்டத்தட்ட 5 to 6 குழந்தைகளுக்கு சிகிச்சை தேவைப்படுது. சிகிச்சைன்னா 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி பண்ணுறது, இன்னொன்று ஓப்பன் ஹார்ட் இல்லாமல் நரம்பு வழியாக போய் டிரான்ஸ்கெத்திட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷில். 2 வகையாக பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு எல்லா எக்யூப்மெண்ட் எல்லா வசதி இருந்தாலும் பேஷண்ட்டுங்க வர்றவங்க எல்லாமே அவங்களுக்கு ஒரு வசதி குறைபாடோடு வர்றாங்க. அவங்களுக்கு சிகிச்சை செய்ய தேவையான பண உதவி இல்லாதனால நாங்கள் பல வகையிலும் நாங்கள் பணம் திரட்டோம். அதாவது NGOக்கள் மூலமாகவும் கவர்மெண்ட் சப்போர்ட் மூலமாகவும் செய்துட்டு இருக்கோம். அது இருந்தாலும் சில குழந்தைகள் காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிலாம் போகிறப்ப அமௌண்ட் பத்துறதில்லை, பற்றாக்குறை ஏற்படுது. ஸோ அதனால இந்த ரன் ஃபார் மாரத்தான் மூலமாக 3வது வருஷம் ரன் பண்ணுறோம். கடந்த 2 வருஷமா அந்த பணம் மூலமாக நம்ம COR சொன்ன மாதிரி கடந்த வருஷம் 55 குழந்தைகளுக்கு பெனிஃபிட் ஆயிருக்காங்க. இந்த வருஷம் அதே மாதிரி பார்ட்டிசிபேட் இன்னமும் இதோட அதிகமான குழந்தைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும். மற்றும் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பாக்குறீங்க. குழந்தைங்களுக்கான கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். பெரியவங்க அளவுக்கு காமன் கிடையாது. இருந்தாலும் இந்தியாவில கிட்டத்தட்ட 70,000 குழந்தைங்க கேன்சரால பாதிக்கப்படுறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தைங்களுக்கான கேன்சர் முன்னாடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 85% மேல குழந்தைகளை பரிபூர்ணமா குணப்படுத்த முடியும். அவங்க நார்மலா எல்லா பசங்க மாதிரியே ஸ்கூல் போக முடியும். ஸோ சார் சொன்ன மாதிரி இருதய பிரச்சனை மாதிரியே இந்த கேன்சர் பிரச்சனையும் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொந்தரவு என்னன்னா, வரக்கூடிய குழந்தைங்களுக்கு தேவைப்படுற சிகிச்சைக்கான செலவுகள் கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ இங்க தொழில் நிறுவனங்கள் மூலமா வருஷம் நாங்க கிட்டத்தட்ட 80-90% குழந்தைங்களுக்கு நாங்க உதவி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கான கேன்சரை குணப்படுத்த முடியும். பிளஸ் இந்த சப்போர்ட் மூலமா பினான்சியலாவும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு உதவி பண்ண முடியும். ஸோ விழிப்புணர்வு பிளஸ் அவங்களுக்கு உதவி 2மே தேவைப்படுது. ஸோ இதுக்கு எல்லாரும் மாரத்தான்ல பங்கு பெற்று எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.